Hi, good morning, Dr. Sendil here. This is the most important video. The last 20 years of my corporate career in big corporate hospitals, what I realized was there are three type of doctors. மூணு விதமான டாக்டர்ஸ் தாங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சல்டேஷனில் யூ வில் பி வெரி இம்ப்ரெஸ்ட். அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன், உங்ககிட்ட பழகிற விதம் இது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா டாக்டர் ஹைலி ஸ்கில்டு போல இருக்குது, நல்லா இது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பீங்க. பட் அவங்க தேட்டருக்குள்ளே போய் பண்ணும்போது, சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஸ்கில் செட்டில் இல்லாமல் அவங்க அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸாக இருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஸ்பீக் மச் ஆக்சுவலாக, நிறைய பேசவே மாட்டாங்க. பட் அவங்களோட ஸ்கில் செட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்ஜரிஸில் 100/100 மார்க்ஸ் இருக்கும். பட் வந்து அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு முகம் கொடுத்து ஒரு கம்ஃபர்டபுளாக பேசுகிறது அது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து செகண்ட் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ். தேர்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா who are very compassionate, who understand the பேஷண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அண்ட் ஹைலி ஸ்கில்டு. ஸோ இது வந்து தேர்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் தான் 30 to 35% இருக்காங்க. who give lot of advertisement இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க அது மாதிரி டாக்டர்ஸ் தான். they do lot of promotions ஆக்சுவலாக. பட் அவங்களோட ஆக்சுவல் ஸ்கில் செட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க. அவங்க எனக்கு வந்த பேஷண்ட்ஸ் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க பெருசாக பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி பேச மாட்டேன்றாங்க. இந்த தேர்ட் செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து தே டோன்ட் டூ லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பட் தே ஆர் வெரி எத்திக்கல், கம்பேஷனேட் அண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அது பண்ணும்போது தான் பேஷண்ட்டுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது ஆக்சுவலாக. ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து டாக்டர் மேலே கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், டாக்டர் நல்லா பேசணும், டாக்டர் நல்லா ஸ்கில் செட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் டாக்டர்ஸ், இந்த தேர்ட் குரூப் விச் இஸ் அ வெரி வெரி ரேர் குரூப், இந்த குரூப் வந்து எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. நான் அதை பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. கடந்த 20 வருஷமாக நான் ஹெல்த் கேர் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு 3000 டாக்டர்ஸ் சென்னையில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட பர்சனல் ஸ்கில் செட் எப்படி இருக்குன்றது தெரியும், அவங்க எப்படி பேசுவாங்கன்றது தெரியும். ஸோ இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 குரூப் மூலிமா இது வரைக்கும் 3500+ சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் மூலிமா தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் சென்னை இன் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக்சுவலாக. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் செலக்ட் த ஹாஸ்பிட்டல், செலக்ட் த டாக்டர். இப்போ எங்கள் மாமா சொன்னார் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் டாக்டர்னு சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் இப்போ அங்கே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் போய் 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவ்ரி மந்த் நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் கெட்டிங் ஓப்பன் அண்ட் டாக்டர்ஸ் கீப் ஆன் மூவிங் டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். அதனால புரிஞ்சுக்கணும் எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த லொக்காலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் சிம்பிளான விஷயம் மட்டும்தான். உங்களோட மொபைல்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் 8111004517 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அனுப்பிட்டீங்கன்னா I'll get some second opinion from 10 இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் டாக்டர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஒப்பீனியன் வாங்கி கொடுப்பேன். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ கம்ப்ளீட் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் I'll arrange a consultation and all the services are done free of cost ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து ஏதாவது காஸ்ட் இன்வால்வ்டாக இருக்குமா டாக்டர் அப்படின்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 20 years இன் மேஜர் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். இதில் வந்து மொத்தம் 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. எவ்ரி டே ஆல்மோஸ்ட் 200-300 மெம்பர்ஸ் ஆர் கெட்டிங் ஆடட். இந்த குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் ஜஸ்ட் ஆட் மீ இன் வாட்ஸ்அப் குரூப் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 போட்டிங்கன்னா யூ வில் பி இமீடியட்லி ஆடட் டு த குரூப். அந்த இந்த குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த குரூப்பை பற்றின அவார்ட்ஸ், இந்த குரூப் பற்றின நேஷனல் அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட்ஸ், ரெக்கக்னேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யூ வில் கெட் அக்சஸ் டு மீ 24/7 ஃபார் எனி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ யூ கேன் கால் மீ அண்ட் யூ கேன் கெட் கனெக்டட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சூஸிங் த ரைட் டாக்டர் அட் த ரைட் டைம் ஃபார் ரைட் ட்ரீட்மெண்ட் இஸ் த கீங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 மூலியமாக கிடைக்குது. டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப்.